ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமா படிக்க வைக்கிறோம். எங்க பிள்ளைய நாங்க விட்டுட்டோம் சார். லண்டன்ல ஃபுல்லா கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ண காணோம். பார்த்தா பொண்ணு இங்க வந்து தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை. தமிழகத்தில் பிரபலமான கல்வி குழுமங்களில் ஒன்றாக கருதப்பட்ட வேலம்மாள் வித்யாலயா குடும்பத்தின் பெண் பிள்ளையின் மனதிற்குள் படிக்கின்ற வயதில் புகுந்த காதல் அரக்கனால் குடும்பத்தினர் பதறும் காட்சிகள்தான் இவை. ஊரார் பிள்ளைகளையெல்லாம் பயங்கரமா படிக்க வச்சோமே, எங்க பிள்ளைய விட்டுட்டோமே சார் என அந்த பெண்ணின் பெரியப்பா கதரும் நிலைக்கு காரணம் ஒன்றுதான், படிக்கின்ற வயதில் காதல். 18 வயது பூர்த்தியான மறுநாள் தங்கள் வீட்டு பெண் வழக்கறிஞரான காதலனின் பேச்சை கேட்டு லண்டனில் இருந்து விமானம் மூலம் கொச்சின் வந்து திசை மாறிச் சென்ற பயணம் குடும்பத்தை காவல் நிலைய வாசலில் காத்திருக்க வைத்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த காதலன் இசக்கி பாண்டியால் காரில் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தங்கள் வீட்டு பச்சை குழந்தைக்கு தாலி கட்டி வாழ்க்கையே நாசமாக்கி விட்டதாக பதறுகிறார் பெண்ணின் பெரியப்பா. ஞாயிற்றுக்கிழமை எங்க பொண்ணு எங்க தொடர்பே வரலைன்னு உடனே என்னன்னு லண்டன்ல ஃபுல்லா கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ண காணோம். பார்த்தா பொண்ணு இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து 18 வயசு 2 நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு SRO ஆபீஸ்ல போய் நிக்கிறான். அங்க போய் என்னம்மா 2 நாள் தான் ஆகுது, ஏமா உன்னை கல்யாணம் பண்ண வைக்கணும், அப்பா அம்மா இங்கன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. மீடியால போயிட்டு எங்க குடும்பத்தை அவங்க கொண்டுருவா அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்க பிள்ளைய எங்க கண்ணிலேயே காட்டாம கொண்டு போயிட்டாங்க. தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை. அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டாங்க சார். தங்கள் மகளுக்கு 18 வயது பூர்த்தியாகும் வரை காத்திருந்து திட்டமிட்டு ஏமாற்றி அழைத்து சென்றிருக்கிறான் அந்த நபர் என கூறும் அவர், அந்த பையன் ஏற்கனவே பல பெண்களுடன் காதல் என்ற பெயரில் ஊர் சுற்றி ஏமாற்றியவன் என்று வேறு பெண்களுடன் இசக்கி பாண்டி ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்களை ஆதாரமாக காட்டினார். எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணியிருக்கான். அவனுக்கு 25 வயசு சார். என் பொண்ணு 18 முடிஞ்சு 3வது நாள் சார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிற்கிறான் சார். லவ் உண்மையா பண்றேன்றான் சார். அப்ப எவ்வளவு நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல சார். பிளான் பண்ணி சார் இவ்வளோ போட்டோ சார் இன்னும் நிறைய இருக்கான் சார். அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார். இந்த பிஞ்சு குழந்தை 13 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான், 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான். உண்மையில் தங்கள் பெண்ணும் காதலித்திருந்தால் தங்களிடம் வந்து பேசியிருக்கலாம். அதை விடுத்து படிக்கின்ற பெண்ணை கூட்டிச் சென்று அவளது வாழ்க்கையை சீரழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கல்லூரி கூட செல்ல விடாமல் திருமணம் செய்ய துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க? காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார்? காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா சார். ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன், என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்க என்ன சார் சொல்ல போறோம்? நியாயமா இருந்தா என்ன? எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார்? என்னைக்காச்சும் வந்து எங்க குடும்பத்துல யாராச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார். எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். எங்க பிள்ளைய நாங்க லண்டன்ல அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம், BA சேர்த்து வச்சோம், பல விஷயம் பண்ணோம் சார். பார்த்து வளர்த்தோம் சார். சத்தியமா நாங்க முட்டாள் சார். தங்கள் வீட்டு பெண்ணை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டுவதாலேயே அவனுக்கு பயந்து நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியதோடு பெற்றோர் தங்கள் வீட்டு பிள்ளைகளை தீவிரமாக கண்காணியுங்கள், செல்போன்களை கொடுத்து கெடுத்து விடாதீர்கள், எங்களை போன்று ஏமாந்து நிற்காதீர்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தயவு செய்து இதை பார்க்கிற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு கும்பல் வேலை செய்யுது, 5 வருஷமா காதல் பண்றேன்றாங்க. எனக்கு தெரியல, அப்ப எனக்கு என்ன, என் பொண்ணுக்கு 13 வயசுல எப்படி சார்? யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. பசி தெரியுது சார். தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க. போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க. அவங்க யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க. அதே நேரத்தில் வேலம்மாள் கல்வி குழுமத்தினர் ஆட்களை ஏவி தங்களை தாக்கியதாக கூறி இசக்கி பாண்டியன் சித்தப்பா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதனையும் அவர் மறுத்தார். நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன். யாரோ போய் அட்மிட் ஆயிருக்கான். சத்தியமா சொல்றேன், எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன் அட்மிட் ஆயிருக்காங்களாம்.
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா. இரு தரப்பிலும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை ரெஜிஸ்டர் அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. 18 வயது பூர்த்தியாகி 3 தினங்களே ஆன இளம் பெண்ணின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.